என்னங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் நல்ல பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பட்டு நம்ம விஜய் பில்டர்ஸ் 2012 இருந்து 500க்கு அதிகமா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ அண்ணா, நான் அப்பயே கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லவே இல்லை. என்ன கேள்விங்க? இப்போ 23,260 ரூபாய் பே பண்றாங்கன்னா மைவீசில ஸ்டோர்ல அத்தனை ப்ராடக்ட்ல எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை 1,21,260 ரூபாய் கொடுத்து ப்ரோன் மெம்பரா ஆகணும், அவ்வளவுதானே? அப்போ நான் எனக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுக்கு இந்த 40 டப்பாவை மட்டும் கொடுக்குறீங்க? நான் உப்பு சோப்பு வாங்கிக்கிறேன், சேமியா வாங்கிக்கிறேன், வேற ஏதாவது டானிக் வாங்கிக்கிறேன். இப்ப சோப்புனா கூட 4 பேர் போட்டு குளிப்பான்னு சொல்லலாம் சார். அது கம்பெனியில இருக்கிற அது ப்ரொசீஜர். அதுக்கு விருப்பப்பட்டு தான் நாங்க அதுதான் நான் சொல்றேன். அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா ப்ரொசீஜர்னா என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். சார் கம்பெனில இருக்கிறது அதுதான். அவங்க விருப்பப்பட்டா வாங்குறாங்க, இல்லையா நீங்க ஏன் வாங்குறீங்க? இதுதான் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேரு உள்ள வரும்போது ஓரளவுக்கு தெளிவா உள்ளவங்க தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு அது ஒரு கிஃப்ட்டுங்க, ஒரு கிட்டு. இது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு மாசம் வருமானத்துக்காக தான் நீங்க வரீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்பதான் என்ன சொல்றாங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கம்பெனியுமே பணம் போட்டா ஃபர்ஸ்ட் கையோட ஒரு கிட்டு கொடுத்துருவாங்க. எதுக்கு கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது நான் பொருள் தான் விற்றேன்னு சொல்றதுக்காகத்தான். இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துல அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. சார் இப்ப பணம் போடுறேன், எனக்கு கம்பெனி கிட்டு கொடுக்குதுன்னு தான் வாங்கிருக்காங்க. இப்ப பிரச்சனை வரும்போது தான் சொல்றாங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு. சார் இதுல யாருமே இங்க கேள்வி கேட்கறதுக்கு யாரும் வரலைங்க சார். வரவங்க ஆபீஸ் இருக்கு, அவங்க அங்க ஆபீஸ்ல. அதுதான் நான் சொல்றேன், ஏன் கேள்வி கேட்க வரலன்னா பிரதானம் என்னன்னா மாசம் வர வருமானம் தான், இந்த பொருள் அல்ல. ஓகே, நாம பணம் போட்டுக்கிறோம், பணம் கிட்டு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எனக்கு ஆட் பார்த்தா மாசம் வருமானம் வரப்போகுது. சார் கம்பெனில இப்ப ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு யாரு எம்டி சார் சொன்னாருங்களா? ஏங்க இதெல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது நீங்க இதெல்லாம் கதை சொல்றீங்க, சரிங்களா? இப்ப எம்டி சார் நாலு எல்லா வீடியோல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன கேக்குறேன் அப்படின்னா, மைவி 3 எந்த உறுப்பினராவது உங்ககிட்ட நேர்ல எங்க கிட்ட இந்த கம்பெனில இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டவங்க இருக்காங்களா? சரி, இப்போ நான் சொல்றீங்களா, எனக்கு என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்க சரிசான்னு போன வச்சிட்டீங்க. என்ன சொன்னீங்க, கேள்வி கேட்டவங்களோ வீடியோ எடுத்து போடுங்க, அப்பதான் நம்புவீங்க. இதே கார்த்திக் பிள்ளை அவர்கள் விசாரிச்சு மைவீத்திட்ட பேசி ஆளுங்கிட்ட பேசிட்டு தான் போடுறாருங்கிறாரு. யார்கிட்ட எல்லாம் பேசினாரு அவங்க எல்லாம் வர வச்சு ஒரு வீடியோ எடுத்து அவர் போட சொல்லுங்க. ஓகே சார் அப்படியே சார் வச்சுட்டீங்க. நான் ஒரு கரெக்டான கேள்வி கேட்கும் போது ஏன் பதில் சொல்ல? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டவங்க என்கிட்ட 100கணக்கான பேர் என்கிட்ட முறையிட்டவங்க இருக்கிறாங்க. சார் இப்ப இதுல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் அவங்க பேசுறத எதுவுமே நீங்க அசோக் சார் ஸ்ரீநிதி சார் பேசுறத மட்டும் அவருதாங்க நானும் கேக்குறேன். நானாவது அசோக் ஸ்ரீநிதி பேசுறதையாவது அப்ப வீடியோல போடுறேன். இப்ப கார்த்திக் பிள்ளை அவர் தன்னை போல அவரு தானே பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க மைவீசி ஆளுங்கிட்ட எல்லாம் அவர் கேட்டுதான் போடுறாருன்னாரு. அவங்களும் உட்கார வச்சு அவர் வீடியோ போட வேண்டியதானுங்க. ஆமாங்க, இருக்கிறதா அவர் சொல்றாரு, இல்லாத சொல்லலையே. அவரு மட்டும் யார்கிட்டயுமே கேட்டதா உட்கார வச்சு போடல, அதை நம்புவீங்களாமா? இருக்கிறதா சொல்றாருன்னு அது எப்படி நம்புறீங்க நீங்க? சார் நம்பர்னா நாங்க கம்பெனில கான்செப்டே அதுதாங்க இருந்தது. என்ன கான்செப்ட்? கண்மூடித்தனமா நம்பணுங்கிறதா கான்செப்டா? கண்மூடித்தனமா நம்பணும் யாருமே சொல்லலைங்க. அப்ப நீங்க சொல்றீங்க அவரு கரெக்டாதான் போடுறாரு. என்னங்க ஆதாரம்? சார் இப்ப என்கிட்ட சொன்ன மக்கள் சொல்றேன், அதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறீங்க? சார் இப்ப ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப ரோல்ல இந்த சோனி இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஏதோ கதையெல்லாம் பேச வேண்டாங்க. நான் கேட்க சொல்லுங்க. இப்போ கார்த்திக் பிள்ளை மட்டும் பேசலாம். இந்த சோனி இதெல்லாம் விட்டுடுங்க, கெனான்லாம் விட்டுடுங்க. கார்த்திக் பிள்ளை அவர்கள் யாருக்கிட்ட விசாரிச்சாரு, அவர்கிட்ட உட்கார்ந்து வச்சு அந்த சொல்லுங்க.
சார் ஒரு ரோட்ல வியாபாரம் பண்றாங்க இல்ல மார்க்கெட்டிங்ல இப்ப வந்து இந்த மாதிரி வளவளா கொலப்பலா உதாரணம் எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் விட்டுடுங்க. நான் இருக்கிறத பேசுறேன். அதெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு கார்த்திக்குடைய பத்தி மட்டும் பேசலாம், வேற எல்லாம் விட்டுருங்க. ஒண்ணு இல்ல, நீங்க ஒண்ணு இல்ல, இந்த கம்பெனில ஐடி போட்டு நீங்க ஓஎம்ஆ இருங்க. உங்களை யாருன்னா கேள்வி கேக்குறாங்களா பாக்கலாம். என்ன கேள்வி கேக்குறாங்க? நீங்க இந்த கம்பெனில ஓஎம்ஆ ஜாயின் பண்ணிருங்க, ஃப்ரீ தான் ஐடி. உங்களை வந்து கம்பெனி என்ன கேள்வி கேக்குதா அப்படின்னு பாருங்க. எப்ப நீங்க 1000 எத்தனை வருஷம் கம்பெனிக்குதோ அது வரைக்கும் என்ன கேள்வி? ஒரு கேள்வி கேட்காதுங்க. ஓஎம் மெம்பரா வரது மட்டும் தான் உங்க இது. அதுக்கு மேல நீங்க விருப்பப்பட்டு நீங்க அதுக்குள்ள ஆட்ஸ் பாக்குறதும் நீங்க வேணா அப்படி இருந்துக்கலாம். வாய்ப்பே நாங்க நீங்க மாறணும்னு சொல்லவே இல்லைங்களா? நீங்க வேணா அப்படி இருந்துக்கலாம் கார்த்திக். இங்க பாருங்க, நீங்க வேணா அப்படி இருந்துக்கலாம். என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னுடைய இன்னொரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் பேசி அவரை வந்து போட வச்சிருக்கிறாங்க. அவங்க மூலியமா என் மனைவி கிட்ட பேசி, நான் சொல்றதை கேளுங்க, என்கிட்ட பேசி இந்த மாதிரிங்க இந்த கம்பெனி வந்து பாருங்க அங்கங்க ஸ்டோர் இருக்கு, கிட்டத்தட்ட என்கிட்ட பேசுனதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் நீங்க போட்டீங்களா? நான் சொல்றதை கேளுங்க. இல்ல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் போடாம இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி எங்க ஏரியாவுல பக்கத்துல ஒரு கோயில்ல பாருங்க கார்த்திக், நீங்க வேணா யார்கிட்டயும் போய் சொல்லாம இருக்கலாம். அப்படி பேசுறாங்க அப்படின்னா அது அவங்க தப்பு சார். கம்பெனி அது அப்போ அவங்க மைவித்திரி இருக்கிறாங்க தானே, அவங்க பணம் மைவித்திரி தானே போகுது சார். அது வந்து அவங்க எங்க போகுது சார்? அது அவங்க தப்பு. அது அப்ளை பாருங்க. நீங்க ஒரு ஆளுக்கு யார்கிட்டயும் கேட்கலாங்கிறதுக்காக நீங்க வந்து உடனே சொல்லக்கூடாது. அப்ளைனர் வந்து இது போர்ஸ் பண்ணி போட வைக்கிறாருன்னா அது அவர் தான் பொறுப்பாகுவார். அவங்க தான் நான் பேசுறோம். நீங்க போர்ஸ் பண்ணி போட வைக்கல இல்ல, நாங்களாம் யாருக்கும் போர்ஸ் பண்ணல. உங்களை பத்தி பேசுறப்ப நீங்க போர்ஸ் பண்ணி போடலன்னா உங்களுக்கே கோவம் வருது. போடுறவங்களை பத்தி தான் நான் பேசுறேன். நீங்க போடல இல்லைங்க, கோவம் வர்றதுக்கு நான் பேசல. நீங்க வந்து இதுக்குள்ள ஏன் கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் பேசுறேன். நீங்க பண்ணலன்னா நான் உங்களை பத்தி பேசல, பண்ணாதவங்களை பத்தி நான் பேசல. கம்பெனி வாய்ப்பு கொடுத்துட்டு எம்டி சார் இப்படிதான் இதுக்குள்ள யாருடைய வற்புறுத்தலும் இதுக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க பண்ணாம இருக்கிறீங்க. அத நீங்க பண்ணாம இருக்கிறீங்க. அது நீ கார்த்திக் பண்ணலையா? தர்மபுரியில் இருக்கிற கார்த்திக் பண்ணலையா? நான் கார்த்திக்க சொல்லல. எனக்கு கண்ணு முன்னாடி நிறைய பேர் பண்றாங்க. நான் பண்றவங்க அது யாரு தப்புங்க? அது யாரு கம்பெனி யாருக்கு போகுது சார்? பணம் வந்து போறது கம்பெனிக்கு போகுதுங்க சார். அது சொல்லி வர வைக்கிறது யாருங்க சார்? என்ன சொல்லி வர வைக்குது? இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி சொல்லி வர வைக்கிறது யாரு? கம்பெனி வர வைக்கிறது சொன்னாரா? அப்ளைனர் சொல்லாம அப்ளைனர் மையத்தில் இருக்கிறாருன்னு அப்படி எப்படி தெரியும்? எப்படி ஓஎம் ஒரு ரெஃபர் பண்ணாம இங்க ஐடியா போட முடியாது? ஒரே நிமிஷம். இப்ப பாயிண்ட்டுக்கு நான் கேக்குறேன். இப்ப வந்து நீங்க சிஎம் மாறினா என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லுங்க. இவ்வளவு தெரிஞ்சு பேசுறீங்களா? நீங்க சிஎம் நீங்க சொல்லுங்க. நாங்க தெரிஞ்சா சேர்ந்திருக்கோம். நீங்க தான் மைவித்திரி பத்தி எனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க. எப்படி தெரியாம எப்படி சார் நீங்க யூடியூப்ல போடுறீங்க? இப்போ எனக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியாங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரியல இல்ல மைவித்திரிய பத்தி தெரியல, தெரியாம எப்படி நீங்க தவறா அவதூறு பரப்புறீங்க? ஏன் எனக்கு தெரியல அப்படிங்கறத நீங்க எப்படிங்க முடிவு பண்றீங்க? அதுதான் நான் சொல்றேன். ஒரு கிரவுண்ட் மெம்பரா உள்ள வரணும்னா என்ன சொல்லிருங்க, தெளிவா சொல்லிருங்க. நீங்க உங்களுக்கே தெரியல இல்லையா? யாருக்கு? எனக்கு தெரியலையா? நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? தெரியும், சொல்லுங்க சொல்லுங்க. உலக ரகசியம் எல்லாம் இல்லைங்க. ரகசியமே இல்லாத ஒரு கம்பெனினா அது மைவித்திரி மட்டும்தாங்க. ரகசிய வெளிப்படையா வாழ வைத்து வாழ், தீமைக்கு நன்மை செய், மந்திரம் என்னன்னு தெரியுமா? வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உறக்க சொல். இதுதான் கம்பெனியுடைய தாரக மந்திரம். எத்தனை பேர் நீங்க வந்து பர்ச்சேஸ் தான் பண்றீங்க? நீங்க 1,20,260 ரூபாய் கொடுத்து மாத்திரை தான் வாங்குறீங்க. நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்களா? கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லவே இல்ல. நீங்க கிரவுண்ட் மெம்பரா பண்றீங்களா? நீங்க நான் கேக்குறது பதில் சொல்லல. அந்த கேள்வி கேட்ட பின்னாடி நீங்க தான் வேற லைனுக்கு முதல்ல கேள்வி கேட்டேன்ல.
நீங்க அதுக்கு நான் பதில் என்ன சொல்லுங்க. கேக்குறேன்? கார்த்திக் எதுக்கு பிள்ளை அவர்கள், நான் வேற எதையெல்லாம் பேச வேண்டாம். கார்த்திக் பிள்ளை அவர்கள் இதுக்கு முதல் முடிங்க. கார்த்திக் பிள்ளை அவர்கள் யாருக்கிட்ட மைவீத்தி ஆளுங்கிட்ட பேசினாரு? ஓ, அவர் இப்ப பேசிட்டு வந்து தான் போடுறாரு நீங்க இது சொல்றீங்க இப்ப இல்லையா? வந்து நான் அது கேள்வி பேசிட்டு கேட்டது போறதுக்குன்னா ரெக்கார்ட் எனக்கு காமிங்க. சரி, ஓகேங்க சார். அத வந்து நான் கேக்குறேன். இப்ப வந்து நீங்க க்ரோன் ஏன் கேட்காம எப்படிங்க நீங்க இத்தனை நாள் அவர் சொல்றத நம்புறீங்க? இப்ப என்கிட்ட ப்ரூஃப் காமின்னு கேக்குறீங்க. சார் நம்பறதுக்கு ஒண்ணு இல்ல சார். அவர் இருக்கிறதா சொல்றாரு, இல்லாத சொல்லலையே. நாங்க என்ன நம்புறது வேற? அவர் நீங்க இல்லாத இருக்கிறத எப்படி சொல்றீங்க. சொல்றாரு? யாருக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றாரு? இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத பேசும்போது தான் உங்களை நாங்க கேள்வி கேட்கவோம். சரி, இல்ல நாங்க எதாவது உங்ககிட்ட கேள்வி கார்த்திக்கும் மைவித்திரிக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லைங்க. ஆனா ஏங்க, அவர் அவருக்கு வந்து என்னங்க சம்பந்தம் இல்ல. என்னங்க பேசுறீங்க? அவருக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஆனா வந்து சம்பந்தம் அவர் இல்லாம வந்து எப்படி இந்த தெரியும்? கம்பெனில என்ன ரூல் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டு சரி, தெரிஞ்சுதான் சம்பந்தம் போறாரு. இல்லாத அதுலயே ஒரு ஆள் வந்து எப்படி பாத்தீங்கன்னா, மைவித்திரி பத்தி பேசலாம்? என்ன ஏங்க, சொல்றீங்களா? அதுலயே வந்து அவரு நிறைய டைம் வந்து ஒரு சில டைம்ல வந்து தப்பா சொல்லியிருப்பாரு. நானே வந்து அவருக்கு வந்து சார் நீங்க வந்து இதை இப்படி பேசிருக்கீங்க, இது என்ன அப்படி என்ன தப்பா கிடையாதுங்க. சொன்னாரு சொல்லுங்க, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க. அதுல ஓஎம் மொத்தத்துக்கு வந்து 3 மணி நேரம் ஆட்ஸ் பாக்குற மாதிரி வரும்னாரு, மொத்தமா சொன்னாரு. ஆனா அதுல வந்து ஓஎம் மெம்பருக்கு வந்து 15 நிமிஷத்துக்குள்ளதான் ஆகுங்க, நீங்க அது கொஞ்சம் தப்பா சொல்லிருக்கீங்க சார் அப்படின்னா அதுக்கப்புறம் மாத்திக்கினாரு. அது சொல்லிதான் சொல்லியிருக்கிறாரு அடுத்த வீடியோல. எப்படி அவர் என்ன தப்பா சின்ன தப்பு மைவித்திரி பண்ணா கூட, பத்தி கரெக்ட் சார், கொடுத்த மாதிரி நான் என்ன பேசுறாருல்ல? சொல்றேன்னா, மைவி இதுல என்ன கேள்வி தவறு, கேட்டீங்களா? சார், குரோம் மெம்பர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு என்ன கேள்வி கேட்டீங்கல்ல? அவர்கிட்ட எப்படி நீங்க தெரியாம மைவித்திரி பத்தி வீடியோ போடுறீங்கன்னு சொல்லலாம், கேட்கணுமா சார், இல்லையா? அவர் தவறா பேசினாதான் சார் நமக்கு அவருக்கு விளக்கம் இப்பதானே கொடுக்கணும். சொன்னீங்க, அவரு தப்பா நீங்களும் தப்பா பேசியிருக்கிறாரு பேசுறீங்க அப்படின்னு. சார். நீங்க தான் யூடியூப்ல மைவித்திரி பத்தி தவறா அவதூறு பாருங்க, பண்றீங்க. அவர் வந்து ஒரு விஷயம் நல்லா தவறா புரிஞ்சுக்கணும். இங்க பேசினா, ஒரு நான் என்ன விஷயம் நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கணும். தவறா பேசும்போதுதான் அவங்களுக்கு சரி, இப்போ விளக்கம் கொடுக்கணும். நான் எனக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்லுங்க. சார், இப்ப வந்து அவர் ஓஎம்ல 3 மணி நேரம் பாக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு ஒரு வீடியோல. அதுக்கப்புறம் சார் நீங்க சொன்னது தப்புன்னு சொன்னா மாத்திக்கினாரு. ஓகேவா? சரி, இப்போ நான் கேக்குறது என்னன்னா, அவரே நான் கேட்டா இது தப்பு மாத்திக்கோங்கன்னா மாத்திக்கினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல 180 ரூபான்னு போட்டிருந்தாரு. 180 ரூபா ஓஎம் மெம்பருக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபானா 30 நாளைக்கு 180 ரூபான்னு சொன்னாரு. அதுமே வந்து அடுத்த வீடியோல வந்து அது யாரு அவங்களுக்கு கரெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நானே சொல்லலாம்னு நினைச்சேன். அது அவரு அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லி யாரோ வந்து அவருக்கு வந்து எதுவுமே தெரியல இல்லையா? சார், அவர் கலெக்ட் பண்ணி தான் பேசுறாரு. நீங்க எதுவுமே கலெக்ட் பண்ணாம எல்லாமே நான் கலெக்ட் பண்ணல எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து அவதூறு பரப்பலையே. இந்த மைவித்ரி 100% அவதூறு பரப்புறது யாரு தெரியுங்களா? அவருதான் 100%. சரி, உங்க பேச்சுலயே நான் வரேன். இப்ப இதுக்குள்ள ஒரு 65 லட்சம் பேர் இருக்காங்க டோட்டலா. அதுல வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களா வச்சுக்கலாம். இப்ப அந்த பர்ச்சேஸ் பண்ணவங்க இந்த ஓஎம் பிஎம்ல இருக்கிறவங்க ஒன்னும் பிரச்சனைங்க. சிஎம் மெம்பர்ல இருப்பாங்க, புதுசா வந்திருப்பாங்க நிறைய பேரு. இப்ப நீங்க வந்து ஒரு மாதிரி அவதூறு பரப்பும். அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அது அங்க கோர்ட் என்ன முடிவு பண்ணா அதுக்கப்புறம் அவர் என்ன ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய எத்தனையோ டைம் வீடியோ சொல்லியிருக்காரு, உங்களுடைய அதுல இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு இந்த மைவித்திரி நம்பி வந்தவங்க யாருக்கும் லாஸ்டே கிடையாதுன்னு அவர் அடிச்சு எத்தனையோ டைம் சொல்லியிருக்காரு. கிடையாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குங்க. அதுக்கு விளக்கம் அவர் தான் கொடுப்பாரு. அவரு நாங்க கேட்டுங்க. நான் என்ன கேட்டேன்னா, நாங்களாச்சு எம்டி சார் ஆச்சு அப்படி கிடையாது. இங்க பாருங்க, எப்படிங்க இந்த சொல்றீங்க எம்டி சார் ஆச்சுங்கிறீங்க. நீங்களாச்சு எம்டி சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்க தானே இப்ப பிரச்சனை. பர்ச்சேஸ் பண்ணவங்க தானே பிரச்சனை. இதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க அவர் வந்து ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கிறாரு. நான் உங்க அமௌண்ட் உங்களுக்கு அந்த மைவித்திரி நம்பி வந்த யாருக்குமே வந்து 1 ரூபா லாஸ் ஆகாது. நீங்க எல்லாருக்குமே என்ன ஆதாரம் என்னங்க? ஆதாரம் வந்து நாங்க அவங்கள பாத்துக்கிறோங்க சார். நான் அவங்கள கேட்டுக்கிறோம். பாருங்க, நீங்க பாருங்க, நான் வந்து கார்த்திக்காக மட்டும் கேட்கல. கார்த்திக்காக மட்டும் கேட்கல. நீங்க போய் சார், நான் கம்பெனி நம்பி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நான் வந்து அவங்க கிட்ட விளக்கம், நான் எம்டி சார் ஆச்சு நாங்களாச்சு, கம்பெனி ஆச்சு நாங்களாச்சு. சரிங்களா? சரி, அப்புறம் எதுக்கு கோர்ட் பாத்துக்கிறோம். அப்புறம் எதுக்கு கோர்ட்? நம்ம ஊர்ல எதுக்கு போலீஸ், எதுக்கு கோர்ட்? அவங்க வேலையை செய்யணும் சார். அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க. அதுதான் அவங்க வேலையை போய் கேட்க வேண்டியதானே? எம்டி ஆச்சு நாங்க ஆச்சுங்க, நீங்க எதுக்கு அவர் போய் உள்ள வச்சுக்க கேட்க வேண்டியதானே? நான் எதுங்க எம்டி ஆச்சு நாங்களாச்சுங்க, நீங்க எதுக்கு அவர் மேல கேஸ் போட்டு உள்ள ஒதுக்கி போது பெயில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு உள்ள வச்சுக்கீங்கன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்கு நம்ம கம்பெனி மேல சம்பந்தமே இல்லாத அவதூறு பரப்பி வழக்கு போட்டிருக்காங்க. அது முடிக்கிறதுக்கு போயிருக்காரு. அவர் வருவாரு. சொல்ல வேண்டியதானே? எல்லாம் முன்னாடி நிக்க வேண்டியதானே? நம்ம ஊர்ல எதுக்கு இந்த சட்டம் எல்லாம்? எதுக்கு அப்புறம் சார் சட்டத்தை மதிச்சுதான் அவர் எல்லாமே பண்ணிருக்காரு. நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்றீங்க அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. சட்டத்தை மீறி அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க.
ஒருத்தங்க கிட்ட இது மாதிரியான நான் என்ன பணத்தை சொல்றேன்னா, வசூல் இங்க பாருங்க, நான் என்ன மீறி சொல்லுங்கன்னு அவர் சொல்லிட்டு மறுபடியும் நீங்க பேசக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை கொடுக்குற பேசுங்க. ஒருத்தங்க கிட்ட உங்க ஓனர் சொல்றாரு மணி அண்ட் சிட், ஓகேங்களா, மணி சர்க்குலேஷன் அண்ட் சிட் ஆக்ட்ல இந்த சட்டம் வருதுன்னு சொன்னா அதுக்கு எம்டி சொல்றாரு மணி அண்ட் சிட்டு மணி சர்க்குலேஷன் அண்ட் சிட்டு பேனிங் ஆக்ட்னு சொல்றாங்க. நான் எந்த சிட்டு நடத்தினேங்கிறாரு. யாருக்கிட்ட சொன்னாருங்க? நீங்க போய் தந்தி டிவில பேட்டி கொடுத்திருக்காரு. சரிங்க. கோயம்புத்தூர்ல ஒன்னா கூடலாங்க இல்லையா? தந்தி டிவில பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் ஒரு வியாபாரி, இதுல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். விருப்பப்படுறவங்க வாங்குறாங்க, அது அவங்களுடைய விருப்பத்துல வாங்குறாங்க. இப்ப நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு அமௌண்ட் நான் போடுறேன், அது என்னுடைய விருப்பம். அதுல லாஸ் ஆனா நீங்க வந்து கொடுக்க போறீங்களா இல்ல கவர்மெண்ட் வந்து கொடுக்க போதா? ஷேர் மார்க்கெட்ல நீங்க போய் தன்னை போல போட்டுற முடியுமா? எப்படி போட முடியாதுன்றீங்க? சொல்லுங்க. ஷேர் மார்க்கெட் கம்பெனி லிஸ்ட் பண்ண கம்பெனி மட்டும் தான் நீங்க போட முடியும். சார் இப்ப ஒரு ரீசன்ட்டா உங்க கம்பெனில இந்த பணம் வாங்குறதுல சார் இப்ப வந்து ரீசெண்டா எத்தனையா கம்பெனி வந்து வந்திருக்குது. HP கம்பெனி இதெல்லாம் வந்து எல்லாமே இதா பண்றானுங்க. அதெல்லாம் வந்து போடுறாங்க. அதெல்லாம் யாரு கேட்டு போடுறாங்க? இல்ல ரம்மி சர்க்கிள்ல போய் எத்தனையா லாஸ் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு போடுறாங்க கேட்டு? சரி, இப்போ இல்ல உங்களை வந்து கேட்டுங்களா? அதனால கவர்மெண்ட்ல கேட்டுதான் போடுறாங்களா? அதுல ஒவ்வொரு உறுப்பினர்களும் போடுறாங்க அமௌண்ட்னா கவர்மெண்ட்ல கேட்டுதான் போடுறாங்களா? சார் இதுல நீங்க மைவித்திரியில ஒரு டைம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க பிஎம்மா ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்களே நினைச்சா கூட உங்க பேர்ல திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. அந்த 360 ரூபாய் கட்டி ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் அந்த 1,20,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு டைம் மட்டும்தான். திரும்ப நீங்களே நினைச்சா கூட உங்க ஐடியில திரும்ப வாங்க முடியாது. ஒரு டைம் மட்டும்தான். ஆமா, ஏன்னா அப்புறம் மாசம் மாசம் யார் பணம் கொடுப்பா? 100 ஐடி போட்டானா சார் மாசம் நீங்க உங்களை ஒருத்தருக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கீழே நீங்க சிஎம்மா மாத்தணும், யாரும் எந்த இடத்துலயும் எங்கேயும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க விருப்பப்பட்டா OMID நீங்க விருப்பப்பட்டா போடலாம். இந்த விருப்பப்பட்டாங்கிறது வியாபார தந்திரம். அதுதான் வியாபார தந்திரம். சார் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் இல்லாம எந்த நிறுவனம் நடக்க முடியும் சொல்லுங்க? பாருங்களேன், எடுத்துக்கோங்க சார், ஒரே நிமிஷம் சார். ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க நம்பி நீங்க பணம் போடுறீங்க, நகை அடமானம் வைக்கிறீங்க, குடுக்குறாங்க. அந்த பேங்குக்கு ஒரு ஆளு கூட அங்க போலாம் அப்படின்னா அந்த பேங்க் நடக்குமா? சார் நீங்க லாஜிக்கா யோசிங்க. ஒரு தொழில், ஒரு பிசினஸ் அப்படின்னா மக்கள் இல்லாம எந்த ஒரு துறையும் கிடையாது. பிசினஸ் நம்பி இருந்தா அது மக்கள் இருக்கணும். மக்கள் இல்லைன்னா எந்த பிசினஸும் நடக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பேங்க் பத்தி. இப்ப நீங்க பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, ஓகேங்களா? வருஷத்துக்கு 7% முழுசா பாருங்க, இருங்க நான் சொல்றேன். டெபாசிட் போடுறீங்க, வருஷத்துக்கு 7% கொடுக்குறேன். ஒரு பேங்க் சொல்றான் நான் வந்து 7.25% கொடுக்குறேன், என் பேங்க்ல போடுறேன்னு சொல்றேன் இல்லைங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பான். நல்லா லென்ஸ் வச்சு நல்லா படிச்சு பாருங்க. என்ன தெரியுமா பேங்குடைய ரூல்ஸ்? இன்கேஸ் நீங்க போடப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் அந்த வங்கி திவால் ஆயிட்டா உங்களுக்கு கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பிக்ஸட் டெபாசிட்டுக்கே அந்த நிலைமை. நீங்க போய் பிக்ஸட் டெபாசிட் போடுற அந்த முடிக்கிறேன். வங்கி நம்மளுடைய நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட நேஷனலைஸ் பேங்க், சென்ட்ரலைஸ் பேங்க், ஓகேங்களா? அந்த பேங்க்ல போய் நீங்க வந்து என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்டா போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அதுலயே வந்து நம்ம RBI அவங்களுக்கு கொடுத்த RBI உடைய கண்ட்ரோல்ல தான் எல்லா பேங்குமே இயங்குது. சிட்டி பேங்க் க்ளோஸ் பண்ணாங்க, RBI போய் சிட்டி பேங்க் மோசடி பண்ணாங்க, RBI போய் சீஸ் பண்ணிட்டாங்க. பேடிஎம் வந்து ஒரு மாதிரி தாறுமாறா போனாங்க, RBI சீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு தூரம் கண்ணு கருத்துமா பாத்துட்டு இருக்கிற அந்த பேங்க் கூட நீங்க போய் இருங்க சார். பேடிஎம் வந்து வேற பேங்க் கொடுத்துட்டாங்க. பேடிஎம்ங்கிற பேர் இருக்கு, அந்த ஓனர் தூக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்னா நானே பேடிஎம் பத்தி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. நீங்களே கூட பேங்க் ஆரம்பிக்கலாம், வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருங்க, அதுல வந்து இருங்க சார் பாருங்க, பேங்க்ல போய் நேஷனலைஸ் பேங்க் போய் போட்டாலே 7% கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாண்டு கொடுப்பாங்க, ப்ரூஃப் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க.
அதுல கூட பேங்க் திவால் ஆயிட்டா அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எழுதிருப்பான். நல்லா படிச்சு பாத்துக்கோங்க, நான் சொல்றது வேணா இல்லன்னு எல்லாமே போடுறாங்க, டெபாசிட் போடுறாங்க. இருங்க, ஆனா உங்க நிறுவனத்துல இருங்க, நான் சொல்றத கேளுங்க. உங்க நிறுவனத்துல என்ன பாண்ட் இருக்கு? ஒரு தடவை வருமானம் பண்ணா வாழ்நாள் முழுக்க வருமானம், ஒரு முறை டெபாசிட் பண்ணா, ஒரு முறை பொருள் வாங்கினா வாழ்நாள் முழுக்க வருமானங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பாண்ட் இருக்கு சொல்லுங்க. பேங்க் சொல்லுது நான் வந்து திவால் ஆயிட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது சார். பேங்க் சொல்லுது, எது சொல்லுதோ என்ன சொல்லுதோ அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை சார். ஒரு நம்ம நாட்டுல இருக்கிற நான் என்ன சொல்றேன்னா, இந்த கம்பெனில நான் இருக்கிறேன், ஓஎம் மெம்பரா நான் ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி புடிச்சா நான் அந்த விளம்பரத்தை பாக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வந்து நல்ல வாயில அதுதான் திரும்ப திரும்ப உங்க வாயில வருது. அதை நல்லா வச்சுக்கிறீங்க, விருப்பப்பட்டா விருப்பப்பட்டான்னு. ஆனா உங்களுக்கு எல்லாம் 2 பேர் 7 பேர் வந்து 1400 ரூபாய் வருது அப்படிங்கும் போது அதை போய் யாரும் பாக்குறது இல்ல. நீங்க பாக்குறது இல்லங்கிறீங்க. நான் முன்னாடி 7 பேர் சீலிங் அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? சீலிங் அச்சீவ் பண்ணாம ஒரே ஐடி வச்சு பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்க. நான் சொல்றது என்ன தெரியுங்களா, ஒருத்தங்களை மட்டும் கிடையாது. இந்த கம்பெனியில 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுல மெஜாரிட்டி என்ன 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பணம் போட்டுருக்காங்க. மெஜாரிட்டி எப்படி இயங்குறாங்க அதான் நான் கேக்குறேன். அவங்களதான் நான் கேக்குறேன். இப்ப வந்து சிஎம்மா நானே சிஎம்மா மாறிட்டேன், எனக்கு கீழே யாருமே இல்ல, இல்லாம எனக்கு அமௌண்ட் அது நீங்க உங்களுடைய பர்சனல் நீங்க அப்படி இருக்கிறீங்க. நீங்க மைவித்திரிய முழு நேரமா செய்றீங்களா, பகுதி நேரமா செய்றீங்களா? நாங்க ஆல்ரெடி நியூ இந்தியா ஏஜென்ட்னு சொல்லியிருக்கிறேன். முழு நேரமா செய்யறேன் நான் காட்டுங்களா? நேற்று கௌதம்னு ஒரு பையன் பேசினாரு இல்லைங்களா, அவனுக்கு அவர் முழு நேரமா செய்யறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, கம்பெனியை வந்து ஆரம்பத்திலேயே பணம் போட்டிருக்கணும். இவங்க எல்லாம் வந்து 30 மாசம் கழிச்சு போட்டா எப்படி பணம் வரும்? இவங்க முதல்ல கம்பெனி நம்பி இருக்கணும், பணம் போட்டிருக்கணும் அப்படின்னு எம்டி சொன்னாருங்களா, கம்பெனி சொல்லுச்சுங்களா? ஏங்க இங்க பாருங்க சார், உங்களுடைய ஆளுங்க சொல்றாங்க. கௌதம் யாருங்க அவரு? யாரு, எந்த ஊரு, என்ன? எம்டி போய் எல்லார்கிட்டயும் வந்து அந்த டவுன்லைன்ல கொண்டு வராரா, நீங்க கொண்டு வரீங்களா? உங்களை நம்பி பணம் போட்டாங்களா, எம்டி நம்பி போட்டாங்களா? சார் எம்டி பேச்சுக்குதான் எல்லாருமே அவங்க வந்து கம்பெனி நம்பிக்கை வந்த பின்னாடிதான் அவரு சொல்லியிருக்கிறாரு. கம்பெனி மேல முழு நம்பிக்கை வந்த பின்னாடிதான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா தவிர யாருடைய வற்புறுத்தலே கட்டாயத்திலே போடக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அதை மீறி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆளு தாங்க சொல்றீங்க இருப்பாரு. அவங்க அப்ளைனர் வந்து அவங்க அப்ளைனர் நம்பி கொடுத்துருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதை வந்து அவங்க பாத்துக்கிறாங்க சார். இதுல வந்து உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு இத வந்து பாத்தீங்களா, அவங்க பாத்துக்கிறாங்க சார், அவங்க பிரச்சனை சார் அப்படின்னு இந்த நாட்டுல பேசக்கூடாது. ஓகேங்களா? இங்க இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க போய் சொல்றீங்களா, நீங்க ஓஎம் மெம்பரா போட்டு தரங்க, விருப்பப்பட்டா நீங்க வந்து சேர்ந்துக்கலாங்கன்னு சொல்றீங்களா? மைவித்ரேட் கம்பெனி ஓனர் எங்கேயும் ஓடி போல, எல்லா இடத்துக்கும் வந்திருக்கிறாரு, எல்லா இடத்தையும் பேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து ஜிஎம்ஆர்ன்னு ஒண்ணு இப்ப வந்து காணாம போச்சு. அதுக்கு ஜிஎம்ஆர் மாதிரி இவங்க காணாம போகாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுங்களா? ஜிஎம்ஆர் வந்து ஸ்கீம் எப்படி கொடுத்துருக்கான், அப்பப்ப அமௌண்ட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்கான். இதுல நீங்க ஒரு டைம் ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்களே நினைச்சாலும் இதுல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரே டைம் தான். 1,21,000 ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களுடைய ஒரு கேபிட்டல் வந்து சும்மா குப்பையில போடுற கேபிட்டல் கிடையாதுங்க. அது எவ்வளவு பெனிஃபிட் கொடுத்துருக்குதுன்னு எத்தனை மக்களுக்கு உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்கணுமா பாருங்க. ஒரு அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் டேப்லெட்டை சாப்பிட்டு எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. சரிங்க, வெளியிடுங்க. அவங்கள யூடியூப்ல தேவையான நேரத்துல தேவையான தருணத்துல வெளியே வரும், கோர்ட்ல வெளியே வரும். உங்ககிட்ட வெளியிட்டு என்ன போகுது? நீங்க தான் நாட்டுல போட்டே தேவையில்லைங்கிறீங்க, நானாச்சு எம்டி ஆச்சுங்கிறீங்க. சரிங்க சார், கோர்ட் வெளியிடுறோம், எல்லாமே பாத்துக்கலாம், விடுங்க சார். எல்லாமே எதுக்கு நம்ம நாட்டுல போட்டு, எதுக்கு நம்ம நாட்டுல சட்டம், எதுக்கு நம்ம நாட்டுல இது உங்களுக்கு நீங்களே எல்லாம் பாத்துட்டு போலாமே. சட்டம் நீதிமன்றம் எல்லாமே அவங்க பாத்துப்பாங்கன்றீங்களா? அப்படியே விட்டுருங்க, அது பார்த்து நீங்க அங்க போயிட்டு இதே வார்த்தைய நீங்க ஸ்டடி பண்ணி கூட போடாதீங்க சார். கோர்ட்ல இருக்கு சார், நல்லதோ கெட்டதோ கோர்ட் பாத்துக்குங்க சார். போய் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு வீடியோ போட சொல்லுங்க. அவரை அவர் யாருக்கு எல்லாம் ஸ்டடி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட சொல்லுங்க. நான் நம்புறேன். நீங்க என்ன சொன்னீங்கல்ல, நீங்க யாரெல்லாம் விசாரிச்சீங்க, யாரெல்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே அவங்கள வச்சு வீடியோ எடுத்து போடுங்க நம்புறேன்னு சொன்னீங்க இல்லையா?
அதே மாதிரி கார்த்திக் பிள்ளை வந்து யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாருன்னு எடுத்து போட்டு ஓகே, அவர் வந்து இப்ப மைவி 3 ஆர்ட்ஸ் பத்தி போறதுனால தான் நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா 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 ஆமா, இல்லன்னா நீங்க போட மாட்டீங்க. ஆமா. அதாவது என்னன்னா மைவி 3 பத்தி அவர் தப்பா போடுறாரு, நாம அதை தப்பா என்ன சொல்றோம். மைவி 3 ஆர்ட்ஸ் பத்தி அவர் வீடியோ போறதுனால தான் நீங்க ஏதோ ஒரு வீடியோவை போடணும்னு போடுறீங்க. ஓகேங்களா? அத நான் சொல்லலைங்க, நீங்க எல்லாம் போறதுனாலதான் கார்த்திக் பிள்ளை போடுறாரு நீங்க சொன்னீங்க. சார் கார்த்திக் பிள்ளை வந்து அவர் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க கார்த்திக் பிள்ளை வீடியோ போடுறாருன்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க மூணாவது போடுறாரு நீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. அவர் வந்து இந்த பெயில் வந்து சாருக்கு எம்டி சாருக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து சந்தோஷம் ஆனாங்க. அங்கங்க கேக் வெட்டுற மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவர் உடனே வீடியோ போட்டாரு, தப்பான செய்தி பரப்புறீங்க, இது வந்து அவருக்கு பெயில் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, எதுக்கு அது சொல்லணும், உண்மையான செய்தி தானே. அதுக்கு முன்னாடி சொன்னாரு டாம்பிட் கோர்ட்ல அவருக்கு பெயில் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியுமாமா. பெயில் கொடுப்பாங்க அப்படிங்கறது பெயில் கேன்சல் ஆன அப்புறம் தான் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெயில்ல வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வீடியோ உங்களை எடுத்து நான் கார்த்திகோட எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வந்துருவாருன்னா கன்ஃபார்மா வந்துருவாருன்னா அவர் ஒரு இடத்துல கூட சொல்லல. பாருங்க உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு மாதிரி எல்லாமே பேசிக்கிறாரு. மைவி 3 ஆட்களை வந்து அவங்க போய் கேஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு, கேஸ் கொடுக்க கூடாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப வந்து போட்டிருக்காரு உங்க எம்டி வந்து பெயில்ல கண்டிப்பா வருவாருன்னு இப்ப வேணா போட்டிருக்காரு டைட்டில். நானே சொல்றேன் உங்க எம்டி 100% பெயில்ல வருவார். சரிங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எத்தனை நாள் உள்ள வச்சுட்டு இவருக்கு வந்து தேவையானது கவர்மெண்ட் செலவு தான். சோறு போடணும், இவருக்கு எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கணும். ஜெயில எல்லாம் அவங்க இருக்கிறதுலே அவங்க வந்து அந்த சுமையை குறைக்க தான் பார்ப்பாங்க. அது இல்லாம வந்து பெயில் வெளியே வந்துட்டாருன்னா கேஸ் வெற்றின்னு கிடையாது. கேஸ்ல விடுதலையாய் வந்தாதான் வெற்றி. வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்றாரு அவர், பெயில நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், நான் சாட்சியை கலைக்க மாட்டேன், நீங்க கூப்பிடும் போது விசாரணைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கேட்கிறாரு. அந்த நிபந்தனையின் அடிப்படையில அவர் பெயில் கிடைக்கும். பெயில வெளியே வந்துட்டாருன்னா கேஸ் வென்றுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது, விடுதலை ஆயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. சரிங்க, அவர் பெயில்ல இருப்பாரு வெளியே, அவ்வளவுதான் சார். அவர் வரட்டும், என்ன சொல்றாருன்னு பாப்போம், அதுக்கப்புறம் பேசலாங்க சார். ஓகேங்க சார். சரிங்க.